இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளில் மாறாதவர். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் மாறாதவர். அவர் நேற்று கடந்த காலங்களில் எதையெல்லாம் ஜனங்களுக்கு செய்தாரோ, ஆம், சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து, துன்பப்படுகிறவர்களை பார்த்து, வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினார், கண்ணீர் விட்டார், அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கும் மாத்திரமல்ல, நாளைக்கும். நாம் வாழ்கிற காலத்திலும் நம்முடைய வாழ்கிற காலத்திற்கு பின்பதாகவும் அவர் அதிசயங்களை செய்கிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆலோசனை, அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியிலே மனுஷனை படைத்த போது ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தபோது அவர்கள் மேல் மனதுறங்கினார், அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். இன்னும் ராஜாக்கள் காலத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் வழிதவறி தடுமாறிய போதும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து கர்த்தரிடத்தில் வந்தபோது கர்த்தர் அவனையும் நேசித்து மனதுருகி ஆசீர்வதித்தார். இன்னும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் நாம் பார்க்கலாம். சீஷர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட போது, அவர் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட போது ஓடிவிட்டார்கள். எல்லாரும் ஓடிவிட்டார்கள். நீங்கள் ஓடிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தவில்லை, அவர்களை நேசித்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் எப்பொழுதும் அன்பு காண்பிக்கிறவர், எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவர். அவருடைய அன்பு மாறாது. இந்த கால வேளையிலே நாம் நம்முடைய துக்கங்களை முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷனை அல்ல, அவர் மனுஷன் அல்ல. இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு மாறிவிடுவான். கர்த்தரோ மாறாதவர், கர்த்தரோ மாறாதவர். நாம் அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம், நம்முடைய கண்ணீரை எல்லாம், நம்முடைய துக்கங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ஆம், நம் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் கண்ணீரையும் அவர் துடைக்கிறவர். நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் துடைக்கிறவர். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதனையிலே அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வரும்போது எத்தனை 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 ஆண்டவர் பாதி வழியிலே அவர்களை அழிக்கவில்லை. அத்தனை குறைவுகளுக்கு மத்தியிலையும் அவர்களை எப்படியாவது திருந்தி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு, அவர்களை அந்த பரம கானானுக்கு மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான கானானுக்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு வாய்ப்புகளையும் தருணங்களையும் கொடுத்தார். இந்த கால வேளையிலே நமக்கும் வாய்ப்பை கொடுக்கிறவர், தருணத்தை கொடுக்கிறவர். ஆம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை
பின்பற்றுங்கள். ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணேன். இதே வாக்குத்தத்தங்கள் நமக்கும் உண்டு. நமக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உடையவர்களாய் இருக்கிறோம். நம் வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்பிக்கை இழந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், பின்னிட்டு போய்விடாதீர்கள். கர்த்தர் மாறாதவர், நாம் மாறலாம், அவர் மாறாதவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மாறாத எங்கள் கத்தாவே, வாக்குத்தத்தம் உடைய வாக்குத்தத்தம் மாறாது, உங்க கிருபை மாறாது, உங்க இரக்கம் மாறாது. நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களோடே இருப்பீர் ஆண்டவர். சொன்னபடியே செய்கிறவர். உங்களுடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.